ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப ரொம்ப திகிலாக இருக்க போது. முத்துலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்க ஜவுளி கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு நாள் லேட் ஆகி வந்திருக்காங்க. வர வழியில் நடந்து போகிற ஸ்டேஜில் இருக்கும்போது 2 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டிய நிலைமை. அப்போது முத்துலட்சுமி என்ன நினைக்கிறாங்கன்னா, 9 மணி தானே ஆகுது, நம்ம எப்படியும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி தைரியத்தோடு அந்த பொண்ணு நடந்து வராங்க. வர வழியில் அவங்களுக்கு நடந்த அமானுஷமான ரொம்பவே திகிலான நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த வீடியோ. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சினோ ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதே கிடையாது. இன்னைக்கான வீடியோவிலையாவது பார்க்கலாம் எத்தனை பேர் ஹைப் பண்ணுறீங்க அப்படின்றது. இது வரைக்கும் வீடியோக்கு ஹைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். முத்துலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணுங்க. இந்த பொண்ணுக்கு வயசு 20 ஆகுது. அப்போது இந்த பொண்ணு 12வது முடிச்சுட்டு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு போக போக பழகிருச்சு. ஒரு நாள் முத்துலட்சுமி வேலைக்கு போகும்போதே அவங்களோட அம்மா சொல்லி அனுப்பியிருக்காங்க, வீட்டில் ஃபங்க்ஷன் வருது, அதாவது சொந்தக்காரங்களோட வீட்டில் ஃபங்க்ஷன் வருது, அதுக்காக உனக்கு வேணுங்கிற ட்ரெஸ் வாங்கிக்கோ, நாளைக்கு போகிற மாதிரி இருக்கும், உனக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. அதே போல் அம்மாவுக்கும் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனதுனால அன்னைக்கு வேலைக்கு போன முத்துலட்சுமி சீக்கிரமாகவே 1 மணி நேரம் பர்மிஷன் கேட்டுட்டு அவங்களோட ஜவுளி கடையிலேயே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு இவங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம் கூடவே பூ, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்க வேண்டியிருந்திருக்கு. அதையெல்லாம் முத்துலட்சுமி போயிட்டு வாங்கிட்டு வராங்கங்க. கரெக்டாக இவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது இவங்களோட ஊரோட பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு டைம் தெரியுது, இந்த நேரத்துக்கு நம்ம போயிருக்கணும் அப்படின்றதெல்லாம். அப்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து ஊர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு பஸ் இருந்திருக்கு. அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாங்க. வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா நான் அந்த மாதிரி பஸ்ஸை விட்டுட்டேன், பக்கத்தூர் வரைக்கும் வரக்கூடிய பஸ்ஸு தான் இருக்குது, நான் அதில் ஏறிட்டேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா, இன்றைக்கின்னு பார்த்து உங்களோட அப்பா வந்து வெளியே போயிட்டாரு, நீ எப்படி வருவ, நீ 2 கிலோமீட்டர் நடந்து வரணுமே, அதுவும் நீ இந்த இருட்டுக்குள்ளே தனியாக வந்துடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த முத்துலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நான் மட்டுமா வர போகிறேன், பக்கத்து ஊர்லேருந்து யாராவது நம்ம ஊருக்காரங்க வராமல் போயிடுவாங்களா, நான் அவங்களோட வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா அப்படின்னா அவங்களோட அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க. கரெக்டாக பஸ்ஸும் அந்த 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் வந்தாச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இறங்கினதுக்கு அப்புறமா தான் முத்துலட்சுமிக்கு பயமே எடுத்திருக்கு. ஃபுல்லாக இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. லேசான நிலா வெளிச்சம் தான் இருக்குது. ரோடு வந்து ஓரளவுக்கு தான் தெரிகிற அளவுக்கு வெளிச்சம் இருக்குது. அதில் இவங்க நடந்து வராங்க. வரவேங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்த கொஞ்சம் தூரத்துலேயே முன்னாடி ஒரு பொண்ணு போகிற மாதிரி இருக்குது. பொண்ணுன்னா ஒரு 40 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தலை நிறைய மல்லிப்பூலாம் வச்சுக்கிட்டு ஒரு ப்ளூ கலரில் சாரீ கட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருந்திருக்கு. அப்போது இந்த பொண்ணு என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம ஊருக்கு போகக்கூடிய பொண்ணு தான் நாட்டுக்கு இங்கேருந்து வராங்க அப்படின்னு நினச்சிட்டு, அக்கா நில்லுங்கக்கா, அக்கா நில்லுங்கக்கா அப்படின்னு பின்னாடி இருந்து சத்தம் போட்டிருக்காங்க முத்துலட்சுமி. சத்தம் போடும்போதும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராமல் இருந்திருக்குங்க. அப்போது முத்துலட்சுமி இன்னும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுக்காங்க. ஆல்ரெடி அவங்க அந்த 2 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சின்னதான ஏரி மாதிரி இருந்திருக்குங்க. இவங்களோட ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஏரி. அந்த ஏரி வழியாக போனோம் அப்படின்னா நிறைய ஆன்மாக்கள், நிறைய பேர் அந்த ஏரிக்குள்ளேருந்து விழுந்து இறந்தவங்களா இருக்காங்க. அவங்களோட ஆன்மாக்களை பார்க்கறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ முத்துலட்சுமிக்கு ஒருவேளை இது அந்த ஆன்மாவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயம் வந்திருக்கு. பயம் வந்ததும் இவங்களோட கையில் இருந்த பட்டன் ஃபோன் தாங்க வச்சுருந்துருக்காங்க. அந்த ஃபோனில் டார்ச்சை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணிவிட்டு சுற்றி அடித்து பார்க்குறாங்க. யாருமே இல்லை. ஆனால் அந்த ஃபோனில் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போகிற மாதிரி இருக்குது. மொத்தமாக அப்படியே ஃபுல்லாக சிலுத்து போயிடுச்சாங்க. என்னடா இது, லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது யாருமே இல்லை, இப்போ பார்க்கும்போது யாரும் இருக்கிறாங்களே அப்படின்னு பயத்தோட கொஞ்சம் நடுக்கத்தோடையே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. போகவேங்க அந்த பொண்ணு போய்கிட்டு இருந்த அந்த பொண்ணு திடீர்னுங்க ஒரு வித்தியாசமான சத்தத்தை எழுப்பிட்டு பக்கத்தில் ரோட்டு ஓரத்துலேயே ஒரு கிணறு ஒன்று இருந்திருக்குங்க. அந்த கிணத்துல பொத்துன்னு குதிக்கிறாங்க. குதித்ததும் அந்த தண்ணியோட சத்தம் கேட்கும்ல, அது நல்லாவே கேட்டிருக்கு முத்துலட்சுமிக்கு. ஐயோ யாரோ கீழே விழுந்துட்டாங்களே அப்படின்னு பயத்தில் பதட்டத்தில் ஓடி போயிட்டு அங்கேயே அந்த டார்ச் ஆன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அங்கே தண்ணியும் கலங்கவும் இல்லை, எதுவுமே இல்லை. கிணறே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் இவங்க பார்த்தது ஏதோ ஒரு பொண்ணு உழுவுறாங்க. அந்த தண்ணி சத்தம் நல்லாவே கேட்டிருக்கு. ஆனால் இப்போ பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை. என்னடா இது, நம்ம வந்த டைம் சரியில்லையா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாமலே
அங்கே நிற்காம முத்துலட்சுமி வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி 2 கையிலையுமே பைங்க வேற இருக்குது. அந்த பையெல்லாம் தூக்கிக்கிட்டு ஓரளவுக்கு தான் ஸ்பீடாக நடக்க முடியுது. கை வேற வலி எடுத்துக்கிச்சு. இந்த டார்ச்சை அடிச்சுக்கிட்டே தானே ஃபோனை வச்சுட்டு போகிறாங்க. அப்போது அந்த ஃபோனெல்லாம் எடுத்து மறுபடியும் அந்த கேரி கவர்லேயே போட்டுட்டு 2 பக்கமும் பிடிச்சிட்டு வேகமாக நடக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் முன்னாடி ஒரு பொண்ணு போகிறாங்க. அது வேற யாருமே இல்லைங்க. ஆல்ரெடி பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதே பொண்ணு தாங்க நடந்து போயிட்டுருக்காங்க. முத்துலட்சுமிக்கு எப்படி இருக்கும், தூக்கி வாரி போட்டுருச்சாங்க. என்னடா இது, இவ்வளோ நேரம் வரைக்கும் இல்லை, அங்கே கிணத்துக்கிட்ட மிஸ் பண்ணதோடு சரி, அதுக்கப்புறம் வரவே இல்லையே, இப்போ எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பதட்டத்தில் பதறி போயிட்டு, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லையா, அதனால இவங்க பயத்தோடைய மெதுவாக நடக்கிறாங்க. முன்னாடி போனால் தானே பிரச்சனை, நம்ம பின்னாடியே போவோம் அப்படின்னு பின்னாடியே நடந்து வரவே யதார்த்தமா இவங்களோட சைட்ல இருந்து யாரோ பேசுற மாதிரி இருந்திருக்குங்க. அந்த பேச்சு குரல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் அஸ்கியான வாய்ஸ் மாதிரி, நல்ல நம்மள மாதிரி நார்மல் குரல் இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு சத்தமா இருந்திருக்கு. காத்துலயே பேசுற மாதிரி இருந்திருக்கு. எது வரைக்கும் போற அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்திருக்குங்க. இப்போ டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க, சைடில் பார்க்குறாங்க. பார்த்தா முன்னாடி போயிட்டு இருந்தோம் அதே பொண்ணுங்க இப்போ சைடில் போயிட்டு இருக்கிறாங்க. முத்துலட்சுமிக்கு ஈக்குவலாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. என்ன இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அந்த பொண்ணோட முகத்தை அப்போதான் நல்லாவே பார்க்குறாங்க. பார்த்தா முகம்லாம் அப்படியே வெளிரி போன மாதிரி இருக்குங்க. முகம்லாம் அப்படியே உப்பி போன மாதிரி இருக்கு. கை காலெல்லாம் அப்படியே வெள்ளையேர்னு தெரிஞ்சிருக்குங்க. அந்த லேசான நிலா வெளிச்சத்துலேயே அப்படி தெரியுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போது இந்த பொண்ணுக்கு பேச்சே வரலையாங்க. என்ன இது இப்படி அப்படின்னு மனசுக்குள்ளெல்லாம் நல்லா நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணால் பேசவே முடியல. உடனே இவங்க ஸ்ட்ரைட்டாக திரும்பி பார்க்குறாங்க. முன்னாடி தானே போயிட்டு இருந்தது ஒரு திரும்பி பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை. அங்கே இல்லாததை கண்டதும் இவங்க மறுபடியும் இந்த சைடில் திரும்பி பார்க்குறாங்க. அங்கேயும் எதுவுமே இல்லை. இது என்னமோ தெரியல, நம்ம இன்னைக்கு மாட்டிக்கிட்டோண்டா சாமி, நம்ம பேசாமல் அப்பாவை வர சொல்லியிருக்கலாமோ, எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்லன்னு அம்மாவையாவது வர சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி அப்போ தான் யோசிக்கிறாங்க. பயத்தில் அழுகுறாங்க. அழுதுகிட்டே நடந்து போகிறாங்க. சரியாக அந்த ஏரி பக்கமாகவும் வந்துட்டாங்க. ஏரி பக்கமாக வர இன்னும் இவங்களுக்கு பயம் உச்சத்துக்கே போயிடுச்சாங்க. அடுத்து இவங்களால காலடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக பயத்தில் நடுங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. யாராவது வரமாட்டாங்களா, நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசனையோடைய இவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச சாமி பேரெல்லாம் சொல்லிக்கிட்டே நடந்து வராங்க. கடைசியாக இவங்களோட குலதெய்வத்தோட பேரை சொல்லியும் பேசி நடந்துக்கிட்டே வராங்க. அந்த ஏரியையும் தாண்டியாச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது 1/2 கிலோமீட்டரில் இவங்களோட ஊர். அப்பாடா, ஊர் பக்கமாக வந்தாச்சுடா சாமி, இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு மேற்கொண்டு நடக்கிறாங்க. நல்லா நடந்து போயிட்டுருக்குறாங்க. திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ இவங்க முடியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தோணியிருக்குங்க. முடியை பிடிச்சி நல்லா வெடுக்குன்னு இழுத்துருக்காங்க. அந்த வழி எங்கள் முத்துலட்சுமிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவங்க உடனே திரும்பி பார்க்குறாங்க. ஆல்ரெடி பயத்தில் இருக்கிறாங்க, அழுதுகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும், திரும்பி பார்க்குறாங்க. ஒட்டமெல்லாம் ஒரு மாதிரி சிலுக்க ஆரம்பிச்சிச்சு, குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா நடுங்கி போயிட்டாங்க. திரும்பி அங்கே பார்த்தா அதே உருவம் தான் இப்போ இங்கே பின்னாடி முத்துலட்சுமி பின்னாடி நடந்து வந்துட்டு இவங்களோட ஜடையை பிடிச்சி இழுத்ததும் அதே தான். இப்போ முத்துலட்சுமி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கவே இல்லையாங்க. கையில் வெயிட் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஓட்டம் பிடிச்சி ஓடுறாங்க. இவங்களோட ஊர் பக்கமாக வந்ததுக்கு அப்புறமா தான் நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி மூச்சு வாங்கியிருக்கு. அதனால ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் உட்காந்துட்டு மூச்செல்லாம் நல்ல இழப்பெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு சுற்றி முற்றி திரும்பி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. அங்கே எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. அதன் பிறகுதான் ஒரு பைக் ஒன்று வருதுங்க. அந்த பைக் வெளிச்சத்தை கண்டதுக்கு அப்புறமா தான் முத்துலட்சுமிக்கு இன்னுமே உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஊர் பக்கமாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்காரங்கள்ட்ட லிஃப்ட் கேட்குறாங்க. லிஃப்ட் கேட்டு முத்துலட்சுமியும் அவங்களோட ஊர் வரைக்கும் போயிட்டாங்க. வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போனால் இவங்களோட முகமே சரியில்லை அப்படின்றது இவங்களோட அம்மா கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாங்கங்க. என்ன ஆச்சு என்ன அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ முத்துலட்சுமி நடந்த விஷயங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையா. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நடந்து வந்தேன், இப்போ தான் லிஃப்ட் கேட்டு வந்தேன், பக்கமாக வந்து தான் லிஃப்ட் கேட்டு வந்தேன், அந்த நடந்து வந்த களைப்பு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாப்பிடாமலே பயத்தில் படுத்துட்டாங்க. வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் கூட அவங்க அம்மாட்ட எடுத்து கொடுக்கவே இல்லையாங்க. அப்படியே வச்சுட்டு இவங்க போய் படுத்துட்டாங்க. என்னமோ தெரியலையே ஒரு மாதிரி இருக்காளே, சரி நடந்து வந்ததுக்கு தான் களைப்பா இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட அம்மாவும் விட்டுட்டாங்க.
அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க முத்துலட்சுமி. எந்திரிச்சிட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கிளம்பணும் இல்லையா, ஆனால் இவங்களால எந்திரிக்கவே முடியல. ரொம்பவே சிரமமாக இருந்திருக்கு. ரொம்ப கை கால்லாம் வலியாகவும் இருந்திருக்கு. ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரியும் இருந்திருக்கு. அப்போ இவங்களோட அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு நீ மட்டும் போயிட்டு வரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லை, ஃபங்க்ஷனுக்கு இப்போ வரலங்கிற என்ன அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்பவும் நடந்த விஷயங்கள் எதையுமே முத்துலட்சுமி சொல்லவே இல்லையா. அதுக்கப்புறமா எழுந்து ஃபங்க்ஷன் கிளம்புறாங்க. எந்திரிக்க முடியாத ரொம்ப சிரமப்பட்டு எந்திரிக்கிறாங்க. எழுந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பும்போது தான் கண்ணாடியில் நல்லாவே பார்க்குறாங்க. இவங்களோட முகமே நல்லா குளிச்சுட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, ஆனால் அந்த மாதிரி இல்லையா. இவங்களோட முகம் ஒரு மாதிரி கருத்த மாதிரி இருந்திருக்கு. கருத்த மாதிரி இருக்கும்போதே இவங்க சரி நம்ம தான் நல்லா குளிக்கல போல அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அதை பெருசு பண்ணாமல் ரெடியாகி ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போதும் சேம் அப்படியே தான் இருந்திருக்கு. ஃபேஸ்லாம் அங்கங்கே டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கை காலெல்லாம் ரொம்ப வலியாகவும் இருந்திருக்கு. உடனே வந்தவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவ படுத்து தூங்கிட்டே இருக்கிறா, என்னன்னு தெரியலையா. அங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுமே இவங்க கலகலப்பாகவே இல்லையாங்க, ஒரு மாதிரி சோர்ந்த மாதிரியே இருந்திருக்கிறாங்க. அதனால இவங்களோட அம்மா சரி தூங்கட்டும், டயர்டில் நல்லாவே டயர்டு போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க அவங்களோட அம்மா. ஆனால் அன்னைக்கு நைட்டே முத்துலட்சுமி தூங்குறாங்க. மணி 1 மணி இருக்கும். அவ்வளோ நேரத்துக்கு இவங்களோட பெட்ரூம்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்கு முத்துலட்சுமி. நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க முத்துலட்சுமி. அப்போது இவங்களோட கட்டில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரூமில் தான் இவங்களோட பீரோ இருந்திருக்குங்க. ஸ்டீல் பீரோ தான். அந்த பீரோவை யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க, லாக் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க, லாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது கீச்சுன்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த சத்தம் நல்லாவே முத்துலட்சுமிக்கு கேட்டிருக்குங்க. இவங்களோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் இருந்திருக்கு. என்னம்மா இந்நேரத்துக்கு திறந்து மூடிட்டு இருக்கிற, என்னம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இவங்க நல்லா எந்திரிக்க கூட இல்லைங்க. தலையை மட்டும் திருப்பிட்டு அந்த பீரோ பக்கம் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு கருகருன்னு ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்குங்க. அந்த உருவம் தான் அந்த கதவை ஓப்பன்லாம் பண்ணலை, பீரோ பக்கத்தில் நிற்கிது. ஆனால் பீரோ தானாகவே ஓப்பன் ஆகுது, லாக் ஆகுது, ஓப்பன் ஆகுது, லாக் ஆகுது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை நமக்கு தான் அந்த இருட்டில் அந்த மாதிரி தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக எந்திரிக்கிறாங்க. எழுந்து போய் அந்த ரூமோட லைட்டை போடுறாங்க. லைட்டை போட்டால் பீரோ லாக்கில் இருக்குங்க. சாவி போட்டு லாக் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி லாக்கில் இருக்குது. பக்கத்தில் நின்று அந்த உருவத்தையும் காணோம். இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், மணி 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. தூக்கி வாரி போட்டுச்சு, கொலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சு, ரத்தமே உறைஞ்சு போகிற மாதிரியும் ஆயிடுச்சான் பயத்தில். உடனே இவங்களோட அம்மா தான் திறந்துருப்பாங்கன்னு நினச்சாங்க இல்லையா. இவங்களோட அம்மா வெளியே போய் பார்க்குறாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஃபங்க்ஷன் போயிட்டு அந்த களைப்பில் நல்லாவே தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட அப்பாவும் வரலை, அவரும் வெளியே போயிருக்கிறாரு. அவர் நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. யாரா இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு யோசனையோடையா அன்னைக்கு லைட்டு ஆன்லேயே வச்சுட்டு படுத்திருக்காங்க முத்துலட்சுமி. நல்லா தூங்கிட்டாங்கங்க. மறுபடியும் ஒரு 3 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு முத்துலட்சுமி பிறண்டு படுக்கிறாங்க. படுக்கும்போது அவங்களோட ரூமே இருட்டாக இருக்குங்க. பக்கத்தில் யாரோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு பொண்ணு தான் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் ஒரு பயங்கரமான ஸ்மெல்லு, கப்பு அடிச்சிருக்கு. ரத்த கவிச்ச மாதிரி பயங்கரமாக நாற்று நாரி இருக்கு. இந்த நாற்றம் வந்ததும் அவங்க பக்கத்தில் இருந்த உருவம் பார்த்ததும் முத்துலட்சுமி திடுக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாங்க. எழுந்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. இவங்க லைட்டு ஆனில் வச்சு தானே படுத்தாங்க, ஆனால் இப்போ அது லைட்டு ஆஃபில் இருக்குது. இல்லையே, நம்ம லைட்டு ஆனில் தானே வச்சோம், என்னடா இது எப்படி வித்தியாசமாக நடக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு இவங்க வேகமாக அந்த பெட்டை விட்டு கீழே இறங்குறாங்க. இறங்கினவங்க நேராக அந்த ஸ்விட்ச் பாக்ஸுக்கிட்ட போகிறதுக்குள்ளேயுமே அந்த ஸ்விட்ச் தானாகவே ஆன் ஆகிருக்கு. யாரோ ஆன் பண்ணிவிட்டு ஓடனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்குங்க. முத்துலட்சுமி அவ்வளோதாங்க, செத்தே போகிற மாதிரி அந்த மாதிரியான ஃபீல் வந்துருச்சுங்க இவங்களுக்கு. என்னமோ நம்ம பக்கத்துலேயே இருக்குது, நம்மளை விடாது போல அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக லைட்டு ஆனில் இருக்கும்போது அவங்களோட அம்மா கிட்ட போய் படுத்துக்கிறாங்க. அவங்க அம்மா ஒரு கட்டில் படுத்துருக்காங்க இல்லையா, அந்த கட்டில் சின்னது தான். அவங்களோட அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, கீழே விழுகாத கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துருக்காங்க. அவங்களோட அம்மாவும் பயந்து போய் பக்கத்தில் படுத்துருக்கிறா போல், ஏதோ தனியாக படுக்கிறதுக்கு முடியாமல் தான் படுத்துருக்கிறா போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களோட அம்மாவும் பெருசு பண்ணலையாங்க. அப்படியே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இங்கே அவங்களோட ஃபேஸை நல்லாவே பார்க்குறாங்க. அவங்களோட அம்மா முத்துலட்சுமியோட ஃபேஸை அப்படியே ரொம்ப கருத்த மாதிரி இருக்குங்க. நல்லா ஒயிட்டாக இருக்கக்கூடிய பொண்ணு தான் அப்படியே கருத்த மாதிரி இருக்குது. கை காலெல்லாம் அங்கங்கே வீங்கின மாதிரியும் இருக்குது.
என்னன்னு தெரியலையே, இவளுக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் இருக்கே, ஒருவேளை இவர் சரியா தூங்காதனால அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு அதை பெருசு பண்ணாம விட்டேன். அன்னைக்கு அவங்க அந்த பொண்ணை வந்து வேலைக்கு போகணும் இல்லையா, ஆனா முத்துலட்சுமி வேலைக்கு போகலைங்க, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்குமா, நான் வேலைக்கு போகலைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அவங்களோட அம்மாவும் விட்டுட்டாங்க. அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் முத்துலட்சுமி தூங்கியிருக்காங்க. அப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போதே முத்துலட்சுமிக்கு கொஞ்சம் மூச்சு விடுறது சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கு. பகல்லையே மணி என்ன 11:30 மணி தான் இருக்குமா. அவ்வளோ நேரத்துக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு முத்துலட்சுமி அந்த பக்கம் இந்த பக்கம் பிறண்டு பார்க்குறாங்க. இவங்களால பிறண்டு படுக்கவே முடியல, ஒரு பக்கமா திரும்பி படுக்கவே முடியல. அப்போ இந்த முத்துலட்சுமி என்ன பண்றாங்கன்னா, மெதுவா கண்ணை திறந்து பார்க்குறாங்கன்னா, பார்த்தா இவங்களோட நெஞ்சு மேல யாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. சம்திங் ஒரு கருப்பான உருவம். முத்துலட்சுமி கத்துறாங்க, ஆனா கத்தவே முடியல. கையை வந்து எதையாவது கிரிப்பா பிடிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க, கையுமே சரியா வேலை செய்யல. இப்போ அந்த உருவத்தை கீழே தள்ளணும், அப்பதான் அவங்க வந்து எந்திரிக்க முடியும். அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க இவங்களோட கையை அசைக்கிறதுக்கு, கை கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல, கத்தவும் முடியலையா. ரொம்பவே அனத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி அனத்திட்டு இருந்துருது பார்த்துட்டு இவங்களோட அம்மாவா தானா உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு பார்த்தா முத்துலட்சுமி கண்ணை திறந்துக்கிட்டே தலையை மட்டும் அந்த பக்கம் இந்த பக்கம் அசைச்சிட்டே இருந்திருக்கிறாங்க. இது மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கிற மாதிரி. அப்போ அவங்களோட அம்மா என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்போ முத்துலட்சுமியால பேசவே முடியல. கொஞ்ச நேரத்துல அவங்களோட அம்மா போயிட்டு அந்த திருநீர் எடுத்துட்டு வந்து நெத்தியில வைக்கிறாங்க. வச்சு ஒரு 2 செகண்ட் தான் ஆச்சாங்க. அப்புறமா பார்த்தா முத்துலட்சுமி நார்மலாக எந்திரிக்கிறாங்க. அந்த திருநீர் வச்ச நேரத்துலேயே அந்த உருவம் கீழே விழுந்து ஓடிச்சாட்டுக்குங்க. அதுக்கப்புறமா தான் நார்மலாக எந்திரிச்சிருக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடி நாள் நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க முத்துலட்சுமி. அப்போ முத்துலட்சுமிக்கு பயங்கரமாக திட்டுதாங்க விழுந்திருக்கு. ஏன் இதை முன்னாடியே சொல்லலை, நீ அன்னைக்கே சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் தன்னால் சொல்லாமல் இருந்திருக்கிற அப்படின்னு பேசிவிட்டு அதுக்கப்புறமா முத்துலட்சுமி வந்து அன்னைக்கு சாயங்காலமாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. எந்த இடம் அப்படின்றது இவங்க சொல்லலை. கிராமத்தில் ஒரு வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேய் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா, அந்த ஆன்மா வந்து விலகி நின்றுச்சுன்னா அந்த ஆன்மாவை மறுபடியும் உடம்புக்குள்ளே வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால எந்த இடம் போகிறோன்றது சொல்லாமலே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லி வச்சுருந்துருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலம் வரைக்குமே பயத்தோடயே இருந்திருக்கிறாங்க முத்துலட்சுமி. அதுக்கப்புறம் சாயங்காலமாக அவங்களோட அம்மா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போனால் ஒரு மந்திரிக்கிறவர் தான் இருந்திருக்காரு. மந்திரிக்கிறவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பயந்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரிக்கிறவர்கிட்ட வேப்பிலையால் மந்திரிச்சிட்டு வந்திருக்காங்க. கூடவே திருநீரெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அவரே கொடுத்துருக்காரு. அப்போ அந்த திருநீரெல்லாம் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு அவங்களும் அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. ஒரு 3 நாள் வரைக்கும் கடைக்கு வேலைக்கு போகாமலே இருந்திருக்காங்க. அந்த திருநீரெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்காங்க. 4 நாள் ஆச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம லீவ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேலையே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு முத்துலட்சுமி அன்னைக்கு வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போனவங்க அன்னைக்கு கரெக்டாக பஸ்ஸுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தாங்க போயிருக்காங்க. இவங்களோட கெட்ட நேரம் ஆயினுமோ அன்னைக்கு இவங்களால பஸ்ஸை பிடிக்க முடியல. இவங்க அவங்களோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இன்றைக்கும் பஸ்ஸை விட்டுட்டோமா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அப்பா வர சொல்கிறேன், நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முத்துலட்சுமி பக்கத்து ஊர் வரைக்கும் பஸ் வருது இல்லையா, அவ்வளோ தூரம் ஏமா அப்பாவை வர சொல்கிறேன், அங்கே பக்கத்து ஊர் வரைக்கும் 2 கிலோமீட்டர் தானே, அங்கே வர சொல்லிடு, நான் பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படியே அப்பாவோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி அப்படின்னு அன்னைக்கு முத்துலட்சுமி பக்கத்து ஊர் வரைக்கும் உள்ள பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாங்க. இங்கே அவங்களோட அப்பா வீட்டையும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நான் வரேன் வந்து கூட்டிகிட்டு போயிருங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அவங்களோட அப்பாவும் வந்து அந்த 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே முத்துலட்சுமியோட பஸ்ஸும் வருது, அவங்களும் இறங்குறாங்க, அவங்களோட அப்பாவோட பைக்கில் ஏறுறாங்க. ஏறி அவங்களோட ஊர் பக்கம் போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போதுங்க முத்துலட்சுமி அவங்களோட அப்பா மேலே வந்து இப்படி சாஞ்சபடி உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க, டபுள் சைட் போட்டு. அப்போ சைடெல்லாம் அங்கங்கே அதே உருவம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அந்த ப்ளூ கலர் சாரீ கட்டின அதே உருவத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு இடம்னா பரவாயில்ல, அங்கங்கே இவங்களோட பைக் ஸ்பீட் போகுது பார்த்தீங்களா, அது மாறி 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 நிற்கிற மாதிரி இருக்கு. இப்போ அந்த உருவத்தை நல்லா பார்த்துட்டே இருந்த முத்துலட்சுமி அவங்களோட அப்பாவோட ஷோல்டர் நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு, அப்பா சீக்கிரம் போப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னு தெரியலையே, சீக்கிரம் போப்பான்னு சொல்கிறாளேன்னு, என்னம்மா ஆச்சு, இருட்டை பார்த்து பயப்படுறியா என்னன்னு கேட்குறாங்க. அன்னைக்கு ஓரளவுக்கு நிலா வெளிச்சம் நல்லா பிரகாசமாக தெரிஞ்சிருக்கு. அப்போது அந்த உருவத்தை நல்லா பார்க்குறாங்கங்க. ஃபுல்லாக அப்படியே முகமே அங்கங்கே வெடிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, முகம்லாம் உப்பி போன மாதிரி இருக்குது, வெளியேர்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மேக்கப் போட்டால் நல்லா பேய் மாதிரி மேக்கப் போடுறாங்கன்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த வெள்ளையாக அடிச்சுட்டு வர மாதிரி அந்த மாதிரி இருக்குங்க.
இவங்களால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. மாறி மாறி இவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கு வீடு போய் சேர்ற வரைக்கும். அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா கிட்ட போயிட்டு கை கால்லாம் முகம்லாம் கழுவிட்டு போயிட்டு சொல்கிறாங்க, அம்மா இன்றைக்கும் நான் பார்த்தம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லும்போது அவங்களோட அம்மா இன்னும் பயந்து போயிட்டாங்க. நீ வேலைக்கே போக வேண்டாம், வேலையை விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முத்துலட்சுமியோட அந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக இவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அம்மா வந்து வேலையை விட்டுற சொல்லிட்டாங்களேன்னு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு முத்துலட்சுமி படுத்திருக்காங்க. அவங்களோட அம்மா கூடயே படுத்திருக்காங்க. தனியாக படுக்க பயம். அவங்களோட அம்மா கூடயே படுத்துட்டு இருக்கும்போதே முத்துலட்சுமிக்கு மட்டும் ஒரு 2 மணி இருக்குமாங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மெயின் டோர் கதவை யாரோ தட்டுற மாதிரியான சத்தம் கேட்டு. தட்டுற சத்தம் நமக்கு மட்டும்தான் கேட்குதா அப்படின்னு நினச்சிட்டு அந்த தூக்கத்துலேருந்து மெதுவாக எந்திரிச்சிருக்கிறாங்க. பார்த்தா அவங்களோட அம்மா பக்கத்துலேயே தான் நல்லாவே படுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கேட்கல அப்படின்னா நமக்கு மட்டும்தான் கேட்குதுன்னா நமக்கு பிரம்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் கூட விடவே இல்லையாங்க. டம்மு 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 டம்முன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. அப்போ இவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, முத்துலட்சுமி இருக்கு கட்டி அணைச்சிக்கிட்டு தூங்கியிருக்கிறாங்க. அமைதியாக படி எந்திரிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நான் அன்னைக்கு முத்துலட்சுமி படுத்துட்டாங்க. இப்படியே அவங்களுக்கு 4 நாள் தொந்தரவு இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. 5ஆவது நாள் தான் மறுபடியும் அதே மாதிரி கட்ட போகிறாங்க இவங்களோட அம்மா. போயிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே அந்த கதவை தட்டிகிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா முதல் நாள். அன்னைக்கு யதார்த்தமாக முத்துலட்சுமி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களோட அம்மா எந்திரிச்சிருக்காங்க. எழுந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறமா தான் அந்த கதவை நல்லா லாக் பண்ணிட்டு வந்து படுத்துருக்குறாங்க. தொடர்ந்து தட்டிகிட்டே இருந்தது. அப்போதான் முத்துலட்சுமியை கட்டி அணைச்சி படுத்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த மாந்திரிகிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் பொண்ணை வர வச்சு பூஜை ஒன்று பண்ணலாம், அது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக விலகி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா தான் பிரச்சனை, நம்ம பேய் ஓட்டணும். ஆனால் அது வந்து பின்னாடி வந்துட்டுருக்கு அப்படின்றதுனால பயந்த கோளாறு தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த பொண்ணை வச்சு பூஜை ஒன்று பண்ணுறாங்க. பூஜை பண்ணிட்டு இருக்கும்போதேங்க முத்துலட்சுமி நல்லாவே உட்காந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஆவேசமாக கத்துறாங்களாம். அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் உருள்றாங்களாம், பிறல்றாங்களாம். இங்கேருந்து போயிரு, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சிருக்கு முத்துலட்சுமி கூட பின்னாடியே வரல, முத்துலட்சுமிக்குள்ளதான் இருந்திருக்கு அந்த ஆன்மா. அப்புறமா அந்த பொண்ணு வந்துட்டு நல்லாவே உட்கார வச்சு பூஜையெல்லாம் பண்ணி யாரு என்னென்னலாம் கேட்குறாங்க. அப்போதான் முத்துலட்சுமியோட வாய்ஸ்க்கு பதிலாக வேற ஒரு வாய்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, குடும்பத்துல சண்டை, அதனால நான் வந்து கிணத்துல விழுந்து இறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நாள் முத்துலட்சுமி பார்க்கும்போது கிணத்துல விழுந்து பார்த்தீங்களா, அப்போலேருந்து முத்துலட்சுமியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சாட்டுங்க. அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு. எப்படி பிடிச்சா என்ன விஷயம் எல்லாமே சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் இந்த உடம்புல நீ இருக்கக்கூடாது, அந்த பொண்ணு பாவம், சின்ன வயசு பொண்ணு அப்படின்னு அந்த மாதிரிகளெல்லாம் சொல்லி பேசி அந்த ஆன்மா போகவே மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்கு. மேற்கொண்டு சாட்டையெல்லாம் அடித்து இந்த இயற்கைங்குச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதிலெல்லாம் அடித்து அதுக்கப்புறமா தான் அந்த ஆன்மா வந்து விலக்கிருக்காங்க முத்துலட்சுமியோட உடம்புக்குள்ள. அந்த ஆன்மா வெளியேறி போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமியோட அந்த ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கருத்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ரொம்ப டயர்டாக மயக்கத்துலேருந்து எழுப்புறாங்க. எழுப்பிட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிக்க வச்சுட்டு அதன் பிறகு முத்துலட்சுமிக்கு தாயத்தெல்லாம் கட்டி விட்டாங்க. இந்த தாயத்தை வந்து நீ கலட்டக்கூடாது, அதுவாக கலந்து விழுந்தாலுமே நீ வந்து மறுபடியும் ஏதாவது ஒரு தாயத்தை போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே ஒரு 10 நாளைக்கு யார் வீட்டுக்குமே போகக்கூடாது, யார் எது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரின்னு அதே மாதிரி முத்துலட்சுமியும் பண்ணியிருக்காங்க. அந்த 10 நாளுக்கு அப்புறமா தான் இவங்களோட முகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கருத்த மாதிரி இருந்ததெல்லாம் போய் கொஞ்சம் பிரைட்டாகிற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணோட ஃபேஸ் நார்மல் ஃபேஸ் மாதிரி நல்லா பிரைட்டாக இருந்திருக்கு. இது எல்லாம் என்னோட வாழ்க்கையில் நடந்துச்சு சிஸ்டர். அதுக்கப்புறமா எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு. அந்த கடைக்கு வேலைக்கு போகிறத நான் அதோடு நிறுத்திக்கிட்டேன். இப்போ வரைக்குமே நான் எந்த வேலைக்குமே போகலை, வீட்டோட ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். என்னை நான் எந்த வேலைக்குமே போகணும் அப்படின்னு நான் நினச்சாலுமே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன முத்துலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இது மாதிரியான திகில் நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா? அப்போ அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.